ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர மகா பெரியவா சரணம். இன்று ஜூலை 21 ஆடி பௌர்ணமி. இன்றிரவு இந்த சில பொருட்களை மட்டும் தண்ணீரில் ஊற வைத்து நாளை உன் வீட்டு நிலைவாசலையும் நீ குளிக்கும் போதும் சேர்த்து குளித்துவிடு. தரிதிடம், பீடைகள் என அனைத்து வகையான கெட்ட சக்திகள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் உண்டாகி எதிர்மறைகள் நீக்கப்படும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் செல்வமும் கடந்து வந்து நிற்கும். உங்களுடைய வாழ்நாள் முழுக்க இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய மிகவும் அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் அமையப் போகிறது. அப்பேற்பட்ட நாளில் நீங்கள் இந்த பௌர்ணமி நாளில் இதை மட்டும் இன்று இரவு தண்ணீரில் போட்டு விடுங்கள். நாளை உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதா இல்லையா என்பதை நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு அட்மிஷனாக இருக்கலாம், அனைத்து விஷயங்களும் உங்களை விட்டு தவறி போயிருக்கலாம். ஆனால் அது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் உங்களை தேடி வரும். இதனால் வரைக்கும் தொழில முன்னேற்றம் இல்லை, தொழில லாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த பௌர்ணமி நாள் இருக்கும். இன்று இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்பு எத்தனை மணிக்குனாலும் சரிங்க, இதை தண்ணீர்ல மட்டும் போட்டுருங்க. கண்டிப்பா இப்போ கூட நீங்கள் போடலாம். அதாவது இந்த ஒரு பதிவை பார்த்த உடனே கூட போய் போடலாம். இரவுல தான் போடணுமான்லாம் கட்டாயம் கிடையாதுங்க. நீங்கள் இன்று இரவு முடிவதற்கு முன்பாக போட்டு விடுங்கள். போட்டுட்டு காலையில் எழுந்தோனையும் தெளித்து விட்டுருங்கள். நீங்க குளிக்கும் போதும் ஒரு ஸ்பூன் கலந்து குளிச்சிருங்க. இதை செய்வது மூலியமா மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள், நன்மைகள் நடக்கும். சரி, நீங்கள் இன்று இரவு தண்ணீரில் ஊற வைக்க வேண்டிய அந்த பொருட்கள் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். நிறைய நபர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்களில் தவறுகள் இழைக்கிறாங்க. அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. முழுமைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. இன்று இரவு இந்த ஒரு விஷயத்தை எப்போ வேணாலும் நீங்கள் போடலாம். அதாவது நம்ம சொல்லிட்டு இருக்கிறவே இப்போ கூட நீங்கள் போடலாம், எடுத்து தவறுகள் கிடையாது. முக்கியமான ஒன்று, நீங்கள் போடக்கூடிய தண்ணீர் டம்ளர் பார்த்தீங்கன்னா செம்பில ஆன டம்ளராக இருந்தால் ரொம்ப நல்லது. உங்ககிட்ட செம்பு இல்லாத பட்சத்தில் கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. மற்ற வகையான டம்ளரை எடுத்துக்க வேண்டாம். கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் போடக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் தான். ஒரு 3 பொருட்களை மட்டும்தான் நீங்கள் தண்ணீரில் போட போறீங்க. ஆனால் இந்த 3 பொருட்களும் உங்களுடைய வாழ்க்கையில கட்டுக்கட்டாக செல்வத்தை கொண்டு வரும்ன்ற போது எதற்காக நீங்கள் போடாமல் இருக்க வேண்டும்? முக்கியமா இதை நீங்க செஞ்சாலும் போதும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் யாரை வேணாலும் செய்ய சொல்லலாம். முக்கியமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இதை செய்யலாம். இதை செய்யும் போது நீங்க குளிச்சிருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும், எந்த ஒரு தடைகளும் கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க இந்த நாளில் அசைவுடவே சாப்பிட்டாலும் தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை உங்களால செய்ய முடியும். முக்கியமா நீங்க இந்த நாளில் தீட்டு போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த உங்களால செய்ய முடியும். சரி, முதல் விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா செம்பு டம்ளர் அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் கண்ணாடி டம்ளர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை கண்ணாடி பவுல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை செம்புழான சட்டி இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இவ்வளோ தான் ஊற்றணும், இவ்வளோ ஊற்றணும் அப்படின்றலாம் கிடையாது. எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணீர் ஊற்றினதுக்கு அப்புறமா அந்த தண்ணீருக்குள்ள இப்போ நம்ம சொல்லக்கூடிய 3 பொருட்களையும் கட்டாயம் போடணும். இதுல ஒன்று கூட தடைபற்றக்கூடாது. 3ம் அதுல போட்டதுக்கு அப்புறமா நீங்க அந்த ஒரு பொருளை, அதாவது அந்த தண்ணீரோட இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து ஒன்று உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு வச்சிருங்க. அதாவது வெளிப்புறம், உள்புறம் வைக்கக்கூடாது, வெளிப்புறம் வைக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய பூஜை அறையில் கொண்டு போய் வச்சிருங்க. நீங்கள் இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய பொருள் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா நிலவினுடைய வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்தில் வைத்து போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டுக்குள்ள வச்சு போறத விட இந்த பொருளை போடும்போது நிலவோட ஒளி இன்றைய தினம் படும் பார்த்தீங்களா, அந்த நேரத்துல வச்சு போட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். உங்களால அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் பூஜையில வச்சு செய்யுங்க, தவறுகள் கிடையாது. அது மட்டும் இல்லை, நீங்க இந்த பொருட்களை தண்ணீர்ல போடும்போது கண்டிப்பாக நீங்கள் சம்பளங்கால் போட்டு தான் போடணும். முதுகு நேர்மையாக நிமிர்ந்திருக்கணும். முக்கியமா நீங்க ஒரு விரிப்பினை தரையில் விரித்து கொண்டுதான் அதில் அமரவே செய்ய வேண்டும். சரி, இப்போ தரையில் அமர்ந்துட்டீங்க, தண்ணீர் எடுத்து வச்சுட்டீங்க, முதுகு நேராக வச்சுட்டீங்க. வச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி மனசார நினைச்சுக்கிட்டு அந்த 3 பொருட்களையும் கையில வச்சுக்கோங்க. முதல் பொருள், உங்களுடைய வீட்டில இருந்து நீங்க எடுக்க வேண்டிய 3 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்களுடைய கைகளை வைங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்துக்கு மேல் ஒரு சிறிதளவு 2, 3, 4 துண்டு அளவுக்கு கல்லுப்பை எடுத்து அந்த நாணயத்துக்கு மேல வைங்க. கல்லுப்பு எடுத்து வைத்ததுக்கு அப்புறமா அதற்கு மேல சரியா 3 கிராம்புகளை எடுத்து வைக்க வேண்டும். இப்போ அனைத்து பொருட்களையும் உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சு வலது உள்ளங்கையை மூடி மனசாராக வேண்டிக்கோங்க. தியானம் பண்ணுவது போல் நம்மளுடைய கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய கஷ்டங்களையும் பிரச்சனையும் வேண்டினதுக்கு அப்புறமா நீங்க அந்த பொருளை தொடங்க. அதாவது கையில மூடி வச்சுக்கக்கூடிய பொருள், அதாவது நாணயம், கல்லுப்பு, கிராம்பு, இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா,
தென்னை திறந்துட்டு அந்த கிராம்பை முதல்ல போடுங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு போடுங்க. மூன்றாவதாக நாணயத்தில் போட வேண்டும். இந்த 3 பொருட்களையும் நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாசலுடைய நிலைவாசல் படியில வச்சிருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய பூஜையில் வைங்க, தவறுகள் கிடையாது. இந்த 2 இடத்தில் எங்க வேணாலும் வைக்கலாம். வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் காலை நாளைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, ஒருத்தவங்க சீக்கிரமா எந்திரிப்பாங்க, ஒருத்தவங்க தாமதம் எந்திரிப்பாங்க. எந்திரிச்ச உடனே அந்த தண்ணீரை எடுத்து வீட்டு நிலைவாசல தெளித்து விட்டுறணும். சரிங்களா? எந்திரிச்ச உடனே நீங்கள் நாளைய தினம் முதல் வேலை செய்யக்கூடிய விஷயம் வீட்டு நிலைவாசல தெளித்து விடணும். அதுக்கப்புறம் நீங்க எப்பனாலும் சரி குளிக்கும் போது சேர்த்துக்கலாம், தவறுகள் கிடையாது. நீங்க வீட்டு நிலைவாசல தாமதம் செஞ்சிடக்கூடாது. அதாவது ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னா முத்தம் தொளிச்சிருவாங்க, அப்புறமாட்டி மறுபடியும் சேர்த்து தொளிக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த தவறு செய்யாதீங்க. நீங்கள் காலையில் எஞ்சோனையும், அதாவது பாத்தீங்கன்னா வீட்டு நிலைவாசல முத்தம் தொளித்து கோலம் போடலாம் செய்வீங்க. அப்படி முத்தம் தொளிக்கும் போது இந்த தண்ணீரையும் அதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனுக்கோ இல்லை நீங்க சேர்த்ததுல பால் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நீங்க மிச்சத்தை குளிக்கும் போது சேர்த்துக்கலாம். முக்கியமா ஒரு விஷயம், நீங்க மட்டும் இதை செய்யக்கூடாது. அதாவது குளிக்கும் பொழுது உங்களுக்காக மட்டும் சேர்த்துக்காம உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் சேர்த்துக்க சொல்லுங்க. நீங்க மட்டும் இதை சேர்த்துக்க வேணாம். நிலைவாசலை தெளிக்கும் போது நீங்க மட்டும் தெளிச்சுக்கலாங்க, தவறுகள் கிடையாது. ஆனா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் குளிக்கும் பொழுது, நீங்க குளிக்கிற போது நீங்க மட்டும் அதை குளிச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் குளிக்கும் போது அதை சேர்த்துட்டு குளிக்க சொல்லுங்க. ஏன்னா நீங்களும் இதை செய்யும் பொழுதும் உங்களுடைய வீட்டில் கூடிய நபர்களும் செய்யும் பொழுதுதான் அனைத்து விதமான தரித்திரங்களும் பீடைகளும் ஒழிந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு அனைத்துமே ஒழிந்துவிடும். இனி வரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு ஆனதாகவே இருக்கும். நாளைய தினத்தில், அதாவது இன்று இரவு நாளைய தினம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும். நாளைய தினத்திலே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் செல்வத்தை சேர்க்கக்கூடிய நாளாகவும் மாறிவிடவும். அதற்கு நீங்கள் இன்று இரவே இந்த சில பொருட்களை ஊற வைத்து காலை தண்ணீரில் தெளித்து விடுங்க. கண்டிப்பா இந்த 3 பொருட்கள் தண்ணீரில் போட்டு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில செல்வ கலாச்சம் ஏற்படுவதோடு பணம் பிரச்சனை நீங்கி பணம் உங்களுடைய வீட்டை தேடி வரும். அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த தினமாக நாளைய தினம், இன்றைய தினமும் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில. இந்த பௌர்ணமி நாள் இன்றைக்கு தவற விடாதீங்க. இந்த பௌர்ணமியில இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை சந்திர பகவான் ஏற்றி தருவோடு சிவபெருமான் ஏற்றி தருவார். லட்சுமியோட அனுகிரகம் கிடைத்து அனைத்து விதமான மாற்றங்கள் நிகழ்வதற்கு இந்த நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். முழுமையான மனசுடன் நம்பிக்கையோடு செஞ்சுவாங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். அதற்கு ஏற்ற உரிய தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையட்டும். நம்புங்கள். நீங்கள் ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுவும் இன்று ஜலம் வைத்து நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் கோடான கோடி நன்மைகள் நிகழக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். ஜலத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்போது பரிகாரம் செஞ்சாலும் கண்டிப்பா நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க மட்டும் செய்ய வேண்டாம். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள், முக்கியமா உங்களுடைய நண்பர்கள் என அனைவருக்கும் தெரிவியுங்கள். அவர்களையும் இந்த நாளில் பரிகாரத்தை செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க செய்தது போல் அவங்களும் செஞ்சு வந்தாங்கன்ற போது பல மாற்றங்கள் நிகழும், நன்மைகள் ஏற்படும். நீங்களும் செய்யுங்க, மற்றவங்களையும் செய்ய சொல்லுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்கள், நல்லது நடக்கட்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.